கேல் சாலட் பண்ணலாமா? நான் கேலுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனேன்னா, லாக்டவுன் டைம்ல என்னோட ஃபேஸ்ல வந்து நெறைய பிம்பிள்ஸ் வந்துச்சு. அப்போ டெர்மடாலஜிஸ்ட்ட கொண்டு போய் காட்டும்போது, நீங்க ஆன்டி ஆக்ஸிடென்ட் ரிச் ஃபுட் எல்லாம் உங்க டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்க ஸ்கின் ஹெல்த்த பயங்கரமா இம்ப்ரூவைஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இந்த கிரீன் டீ எல்லாம் செம்மையா வைரல் ஆகிக்கிட்டு இருந்த டைம். எல்லாத்துலயும் ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்கணும். சாப்பாடு எல்லாத்துலயும். அப்பதான் பிம்பிள்லாம் போகும் அப்படின்னு வந்து நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட் டென்ஸான ஃபுட் எல்லாம் வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, கேலுன்னு ஒரு கீரை இருக்குது. அது வந்து ஹைலி நியூட்ரிஷியஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் டென்ஸ் கீரை. அது சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு போட்டிருந்தது. பட் அப்போ ஊரில் வந்து கேலெல்லாம் அவைலபிள் இல்லை. இப்போ ரீசெண்ட் டைமில் இன்ஸ்டாமார்ட்டில் கிராசரிஸ் போடும்போது நான் கேல் பார்த்தேன். 38 ருபீஸ் போட்டிருந்தது. சரி 38 ரூபாயில் நமக்கு நியூட்ரியன் டென்ஸ் ஃபுட்லாம் கிடைக்குதா, சரி சாப்பிட்டு பார்ப்போமேனு ஆர்டர் போட்டேன். இதோட டேஸ்ட் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, முட்டைக்கோஸில் வந்து லேசாக சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ஓகே, ஒரு ஹெல்தி இன்க்ரீடியண்ட்டை வந்து நல்லா இவ்வளோ ஈஸியாக சாப்பிட முடியுதுன்னா ஃபைன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கேல் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த ஸ்டெம்லேருந்து கேலோட லீவ்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு கேலை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு குட்டி குட்டியாக பைட் சைஸ்க்கு வந்து சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேலில் வந்து லேசாக ஆலிவ் ஆயில் ட்ரிசில் பண்ணிக்கோங்க. சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொஞ்சமாக மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 3 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிங்கன்னா அந்த கேல் வந்து லேசாக சாஃபன் ஆகும். அதை நீங்கள் அப்படியே கன்சியூம் பண்ணலாம். இதை நீங்கள் பிளான்ச் எல்லாம் பண்ண வேணும். எல்லா கீரையிலையுமே ஒரு லீஃபி ஃப்ளேவர் வந்து ஹெவியாக இருக்கும். அதனால கொஞ்சம் லேசாக பிட்டர்னஸ் வரும். கேல்லையும் வந்து அது இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டை டேலி பண்ணுறதுக்காக நான் வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிப்பேன். நான் இன்றைக்கி ஆப்பிள் அண்ட் பொமக்ரானட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சாலடில் வந்து ப்ரோட்டீன் இருக்கணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி பன்னீர் பிக் பண்ணியிருக்கேன். பன்னீரை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு சில்லி பவுடர், சால்ட், ஜீரா பவுடர், கியூமின் பவுடர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா அந்த பன்னீரை வெறுமனே போட்டு அதில் டாஸ் பண்ணால் போதும். லேசாக ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தவா பன்னீர் மாதிரி பண்ணி எடுத்துருங்க. இந்த ஃபுட் விஷயத்தில் என்னை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஆன்லைனில் ஒரு ரெசிபி பார்த்தேன். அது கண்ணுக்கு அப்பிடைசிங்காக இருந்தால் இது கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்பி அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வாங்கிடுவேன். இதனால் எனக்கு நிறைய தடவை ஃபுட் வேஸ்ட் ஆகிருக்கு. ஏன்னா என் கண்ணுக்கு அது அப்பிடைசிங்காக இருக்குது, ஆனால் என்னோடய பேலட்டுக்கு அந்த டேஸ்ட் வந்து செம்ம டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். செஞ்சு பார்க்கும்போது எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. டேஸ்ட் வந்து இட்ஸ் சப்ஜெக்டிவ் டு 1% டு அதர். ஏன்னா எல்லார் பேலட்டுக்கும் எல்லா ஃபுட்டும் செட் ஆகாது. இப்போ இந்த கேல் கூட என்னோடய பேலட்டுக்கு பொமக்ரானட் ஆப்பிள்லாம் வச்சு ட்ரிக் பண்ணாதான் நான் சாப்பிடுவேன்னு ஒரு ஃபிகர் அவுட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் வாங்கி குட்டி பேட்சாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கிச்சனில் வந்து 2 to 3 times a week வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா பொமக்ரானட் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃப்ரூட் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எனக்கு பிடிக்காத ஒரு இன்க்ரீடியண்ட்டோட எனக்கு பிடிச்ச ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிப்பேன். ஸோ அதனால் ஈஸியாக சாப்பிட முடியுது. ஹெல்தி ஈட்டிங் வந்து கஷ்டம் தான், பட் இம்பாசிபிள் இல்லை.